வாழ்க்கை எப்பொழுதும் சீராக இருப்பதில்லை. சோர்வும் தடைகளும் வரத்தான் செய்யும். அதற்காக நாம் நின்று விடலாமா? ஆனால் நம்மிடம் அசைக்க முடியாத நம்பிக்கை, தளராத உழைப்பு மற்றும் விடாமுயற்சி இருந்தால் எத்தகைய கடினமான இலக்கையும் எட்டி பிடிக்க முடியும். வெற்றியை நோக்கிய உங்களது வெற்றி பயணத்தில் வழிநெடுகிலும் வழிகாட்டும் கைகாட்டி மரமாக நமது ஆசிரியர் பெருமக்கள் தினந்தோறும் உங்களுக்கு உற்சாகமூட்டும் தன்னம்பிக்கை வரிகளை வழங்கி வருகின்றனர். உங்களை இந்த பொதுத் தேர்விற்கு அழகிய ஒரு சிலையாக தயார்படுத்தியுள்ளனர். ஒரு சிலரை போல் ஒரு சில பள்ளிகள் அவர்களது மாணவர்களை வெற்றி பெறச் செய்ய சில குறுக்கு வழிகளை கையாண்ட போதிலும், நாங்களும் நமது பள்ளி ஆசிரியர்களும் முழுமையாக நம்புவது உங்களையும் உங்களது கடின உழைப்பையுமே தவிர வேறொன்றுமில்லை. உழைப்பின்றி ஓரணுவும் அசையாது. இவ்வுலக இயக்கமே உழைப்பினாலே செய்யப்பட்டுள்ளது. எப்படி உழைக்க வேண்டும் என்பதை ஒரு சிறிய எறும்பிடமிருந்து கூட கற்றுக்கொள்ளலாம். மோதுங்கள், அடையும் வரை மோதுங்கள். எறும்பு ஊற கல்லும் தேயும் என்றால், இதயம் நோக வேலை செய்தால் எப்படி அது நடக்காமல் போகும்? சில முயற்சிகள் வெற்றி பெறும், சில முயற்சிகள் தோல்வி பெறும். ஆனால் அவை இரண்டுமே நம்மை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லும். எனவே உங்களது முயற்சியை மட்டும் இறுதி வரை கைவிடாதீர்கள். மலர்ந்த பூக்கள் எல்லாம் மாலைகளாய் ஆவதில்லை. வளர்ந்த மரங்கள் எல்லாம் வாசற் கதவுகளாய் ஆவதில்லை. விளைந்த கற்கள் எல்லாம் மோதிரங்களாய் ஆவதில்லை. விழுந்த மலைத்துளிகள் எல்லாம் உயிர்த்துளியாய் ஆவதில்லை. எழுதும் வார்த்தைகள் எல்லாம் கவிதைகளாய் ஆவதில்லை. உழுத நிலங்கள் எல்லாம் விளைச்சல்கள் தருவதில்லை. பிறந்த மனிதர்கள் எல்லாம் மேதைகள் ஆவதில்லை. திறந்த மனங்கள் எல்லாம் புனிதர்களாய் ஆவதில்லை. செய்த சிலைகள் எல்லாம் தெய்வங்களாய் ஆவதில்லை. இசைக்கும் பாடல்கள் எல்லாம் விருதுகள் பெறுவதில்லை. ஆனால் என்னருமை மாணவ செல்வங்களே, நீங்கள் இன்று படும் கஷ்டங்கள் அனைத்தும் மதிப்பெண் என்ற மாலையாக நாளை உங்களையே வந்து சேரும். இதை மட்டும் நினைவு நிறுத்துங்கள். ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி சொல்கிறேன். முடிஞ்ச அவர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னு பாருங்கள். யார் இவர்? இந்த உலகம் இவரை மறந்து விட்டதா? உலகின் தலை சிறந்தவர்களில் இவரும் ஒருவர். ஆனால் ஏனோ தெரியவில்லை, அந்த தலை சிறந்த மனிதர்கள் பட்டியலில் இதுவரையிலும் இவர் இடம்பெறவே இல்லை. அன்புள்ளம் கொண்டவர், அடக்கமாய் இருப்பவர், இயல்பாய் இருப்பதே இவரது தனிச்சிறப்பு. சராசரி மனிதரை போல் அல்லாமல் சராசரி மனிதனாகவே வாழ்பவர். இது நாள் வரையிலும் இந்த ஊடகம் இவரை திரும்பி கூட பார்க்கவில்லை. பலர் இவரை தோற்கடிக்க காத்திருக்கின்றனர். பலர் இவரிடம் தோற்பதற்காகவும் காத்திருக்கின்றனர். இவரை பலரும் இதுவரையிலும் கண்டுகொள்ளவே இல்லை. அதே போல அந்த பலரையும் இவரும் கண்டுகொள்ளவே இல்லை. காரணம், இவர் வெல்வதற்கு பிறந்தவர், வெற்றிக்கு விலாசம் தேடி அலைபவர். இவரை பற்றிய முதல் பதிவு என்னுடையது என்பது எனக்கு பெருமையே. இவர் பிரபலமானவரா? இவர் திரைப்பட நடிகரா? இவர் அரசியல் பிரபலமா? யார்தான் இவர்? இதுவரை நான் சொன்னதை வைத்து யார் அந்த இவர் கண்டுபிடிக்க முடிந்ததா? ஏன் இவர் பிரபலமான ஒருவராக தான் இருக்க வேண்டுமா? ஏன் நம்மில் ஒருவராக, நம்முடன் இருப்பவராகவோ, ஏன் நானாகவோ, நாமாகவோ, நாம் அனைவராகவோ இருக்கக்கூடாதா? எனக்குள் ஒருவன், நமக்குள் ஒருவன், உனக்குள்ளும் ஒருவன். யார் அந்த இவர்? அந்த இவர் நீதான், நீயேதான். இதுவரை நீ யார் என்று இந்த உலகத்திற்கு தெரியாமல் இருந்தாலும் வருகின்ற மே மாதம் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளும் வெளியாகும் தேதியில் நீங்கள் படைக்கப் போகும் சாதனையால் நமது இந்த கோகுலம் பள்ளியே, ஏன் நமது கோகுலம் பள்ளி மட்டுமல்லாது
நமது சேலம் மாவட்டமே, நமது மாநிலமே உங்களை பற்றி பேசத்தான் போகிறது. யார் இவர் என்று, எப்படி இப்படி ஒரு சாதனை படைத்தார் என்று, யார் இவளது அல்லது இவனது ஆசிரியர்கள், யார் இவனது பெற்றோர்கள் என்று, எந்த பள்ளி இவன் படித்த பள்ளி, எந்த பள்ளி இவள் படித்த பள்ளி என்று உங்களால் நாங்களும், உங்களால் உங்களது பெற்றோர்களும், உங்களால் நமது பள்ளியும் பெருமை கொள்ள காத்திருக்கிறோம். உங்கள் தேர்வு முடிவுகள் வெளியாகும் அந்த தேதியை ஆவலோடு எதிர்நோக்கி, ஊரே தூங்கும் நேரத்தில் கூட எவன் ஒருவன் தன்னுடைய கனவுக்காக முழுக்கி படிக்கிறானோ அவன்தான் நாளை ஊரே போற்றுகின்ற ஒருவனாக வாழ்வான். உன்னுடைய ஒவ்வொரு தூக்கமில்லாத இரவும் நாளை உனக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே. தொடர்ந்து முயற்சிப்போம், வெற்றி வகித்து விடுவோம். அனைவரும் வெற்றி வகித்துவிட வாழ்த்துக்கள். நன்றி.